வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இந்த பால் பாக்கெட்ல தயிர் எப்படி உரைய வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பாக்கெட் 200 கிராம், 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். 600 கிராம். அதுக்கு 200 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 3 பாக்கெட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பால் சுட்டுட்டு இருக்கு. பால் 600 கிராம் பாலுக்கு 200 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா பொங்கி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு தயிர் உர வைக்கிறத பார்க்கலாம். பால் பொங்கிச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். பாலை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்படி பொங்கி வரவும் ஆஃப் பண்ணினா போதும். பாலை இன்னும் நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் தயிருக்கு உரைய வைக்கணும். தயிர் உரைய வைக்கும்போது பார்க்கலாம். பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். கை பொறுக்கிற சூடு இருக்கணும் உர ஊற்றுறதுக்கு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்பவும் சூடாக இருந்துடவும் கூடாது, ரொம்ப ஆறிடவும் கூடாது. கை பொறுக்கிற சூடில் இருந்தால் தயிர் நல்லா உரையும். இப்போ தயிர் உரைய வைக்கிறதுக்கு தயிரை கொஞ்சம் தண்ணியாக ஆக்கி வச்சுருக்கேன். கட்டி தயிராக நம்ம இதில் இப்படி ஊற்றும் போது ஒரே இடத்துல தங்கி இருந்துக்கிறோம், ஒழுங்காக உரையாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஆக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி ஊற்றி விட்டால் போதும். இவ்வளோ உரம் போதும், உறைஞ்சிரும். இதை மூடி வச்சு 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இது நல்லா உறைஞ்சிருக்கும். உறைஞ்சா பிறகு பார்க்கலாம். நம்ம தயிர் உரைய வச்சுருந்தோம்ல, அது எப்படி உறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக உறைஞ்சிருக்கு, கட்டியாக. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா? நல்லா உறைஞ்சிருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உரைய வச்சு பாருங்கள். ஏன்னா சூடு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் அந்த உரை எப்படி ஊற்றணுங்கிறத காட்டியிருந்தனா இல்லையா, அது மாதிரியே ஊற்றி உரைய வச்சு பாருங்கள். நல்லா உறைஞ்சிரும். இப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.